பஞ்ச் டயலாக் பேசுறோம், ஆனா பங்க்சுவலா டைமுக்கு போக மாட்டேன்றோம். ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? அடுத்த முறையாவது அண்ணன் டைமுக்கு வருவாரா? ஏன்னா கோர்ட்ல கேட்டு பார்த்துட்டாங்க, உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க. ட்ரை பண்றேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் பாதை சரியான பாதை தான் அப்படிங்கறத சொல்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் திரு ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். என்னென்ன ரீல் விடணுமோ விடு. போட இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் கபில, அது நம்ம காலம், பாத்துக்கலாம். எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியை தொடங்கி அரசியலுக்கு வரும்பொழுதே சரி, கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக நிர்ணயம் பண்ணிவிட்டு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து தான் நாங்க அரசியலுக்கு வந்திருக்கோம். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய தலைவலியாக நம்முடைய தமிழக வெற்றி கழகம் மாறி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு, தன்னோடு கூட்டு சேர்வார்கள் என்று நினைக்கக்கூடிய தலைவர்களை வைத்துக்கொண்டு, எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல? பல்வேறு பத்திரிகையாளர்களையும் ஊடகவியலாளர்களையும் வைத்துக்கொண்டு தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை டார்கெட் செய்து கொண்டு வேலை செய்கிறது என்றால் நாம் மிகச்சரியாத பாதை தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என்னதற்கு உனக்கு கிடைக்குண்டா. பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, நாளும் தெரிந்தவர்களே, அன்பானவர்களே, பண்பானவர்களே, சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறே இல்லையா? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. வெற்றி தலைவர் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக சொந்தங்களை அத்தனை பேருக்கும் வணக்கம். இது அது இல்ல, என் நெஞ்சில் குடியிருக்கும். ஏதோ சபையில பேசணுங்கிறதுக்காகவே பேசுற, அதுக்காக அவன் பேசுனதே திருப்பி பேசுவியா? முதலில் அன்பு நண்பர் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் ஐயா அவர்கள். அவர்கிட்ட பிடித்ததே எப்பவுமே தரவுகளோடு போவார். இப்பெல்லாம் எங்க போனாலும் போட்டோவோட போறார். பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தது. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த நக்கல் மசாலா என்கிட்ட வச்சுக்காதடா. ஒரு அலுமினியம் பக்கெட், டப்பா, ஒரு ஸ்டவ், இந்த மூணையை வச்சிட்டு கப்பலியா அரேஞ்ச் பேசுறேன். பிபிடி போடுறாரு, போட்டோ போடுறாரு. அதுல அவரு சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு அப்படின்னாரு. எனக்கு சட்டமன்றத்திலேயே சட்டை கிழிஞ்சது ஞாபகம் வந்தது. என்னை அசிங்கமா பாராட்டினா போதும், மூல பஞ்சாயத்தை திட்டு விடு. அப்படியா? அதான் மரியாதை. நெல்லு நனைஞ்சதுக்கு போனீங்களா, அதுக்கு போனீங்களா, இதுக்கு போனீங்களா? அவர் என்ன நினைச்சிட்டாரு, தமிழ்நாடுடைய முதலமைச்சர் வெற்றி தலைவர் விஜய்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ ஐயோ, டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க, என்னாச்சு? அத நினைச்சேன், சிரிச்சேன். தாண்டி அவர் ஆக்கப்பூர்வமா சொன்ன விமர்சனங்கள்ல எது எது எடுத்துக்கணுமோ நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ அவ்வளோ நல்லவன் இல்லையா? நம்முடைய பயணம் சரியாக இருக்கிறதா? நிச்சயம் சரியாக இருக்கிறது. எப்படிடா? ஏன் பயணம் சரியாக இருக்கிறது? இன்று நேற்று தொடங்கியதல்ல பயணம். 28 ஆண்டுகளுக்கு முன்பு வெற்றி தலைவர் தளபதியின் பெயரில் ஒரு ரசிகர் மன்ற போர்டை நீங்க வைக்கவே முடியாது. அவன் எந்த கோழிக்கு வெங்காயம் உரிக்கிறான் நமக்கு தெரியாதா? அவன் ஒரு காலி பயடா. அப்பெல்லாம் 36 படச்சுருள் கொண்ட ஒரு ரோல் இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து உங்களுடைய குடிசை பகுதிக்கு போய் ஒரு பேனா பென்சில் வாங்கி கொடுத்து, ஒன்னும் புடுங்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டா கதைக்குவான். அதை ஆவணப்படுத்தி சாலிகிராமம் வந்து அந்த ஆவணத்தை, அந்த போட்டோ ஆல்பமை கொடுத்த பிறகுதான் புதுப்பணிக்கு நீங்க தயாரா இருக்கீங்கன்னு தெரிந்த பிறகுதான் உங்களை திரைப்பணிக்கு அந்த மன்றத்துக்குள்ளாரே சேர்த்துக்குவோம். இத சொல்லதான் துபாயில இருந்து பிளைட் ஏறி வந்துங்களாங்க. எங்களுக்கு நாங்களே திட்டங்களை கொண்டு வந்த என்னுடைய குட்டி புலி ரமேஷுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல தாங்க. ஆனா கொடுத்தா கௌரவம், அத கேட்டு வாங்கினா பிச்சை. ரொட்டி பால் முட்டை திட்டம். 4 பேர் இருப்போம் மன்றத்துல. அவர் ரொட்டி வாங்குவாரு, நான் முட்டையை அம்மாட்ட சொல்லி வேவிச்சுக்குவேன். இவர் பாலை பிளாஸ்க்ல எடுத்துக்குவாரு. ஏதாவது ஒரு ஏழ்மையான பகுதிக்கு போய் சண்டேல போய் அந்த குழந்தைக்கு ரொட்டி பால் முட்டை திட்டம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இப்படியே 9 மாசமா இது நடந்துகிட்டு இருக்கு. 30 ஆண்டுகளை முத்தமிட போகிறது. இன்றும் ரொட்டி பால் முட்டை திட்டம் நேற்றும் நடந்து கொண்டிருக்கிறது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம தான் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். யங் பூமராணி. அப்ப படிப்படியா வளர்ந்து ரசிகர் மன்ற, மக்கள் மன்றமாகி, நற்பணி மன்றமாகி, பின்பு இயக்கமாகி. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. இந்த மேடையில் பெருமையோடு சொல்கிறேன், தீவிர அரசியலுக்கு நாங்க எப்பவோ வந்தாச்சு. தளபதியுடைய போட்டோவை மட்டும் காமிச்சு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 130 இடங்களில் வெற்றி பெற்றோம். கட்சி தொடங்கத்துக்கு முன்னாடியே வெற்றி பெற்றோம்.
வருஷம் ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. ஒன்னு பிபிகே, இன்னொன்னு பிஎம்கே. என்னடா இது விவிகே விஎம்கேன்னு உலக நிக்கிறானுங்க? பிவிகேனா வடக்கன் வெற்றி கழகம், விஎம்கேனா வடக்கன் முன்னேற்ற கழகம். இந்த வருஷம் நம்ம தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு வீடு பண்ணி தரானோ இல்லையோ பண்ணி பூரி தரான். இந்தி தாய் வாழ்த்து. ஹிந்தி தாய் வார்த்தா. கடைசியில அங்க தொட்டு இங்க தொட்டு அரசியலுக்கே வந்துட்டீங்களாடா. இந்த வருஷம் நம்ம ஆட்சிக்கு வந்து உறுதி. கான்பிடென்டா இருக்கும். இத்தல ஆட்சி நம்தே. If I help TVK win next year, who would be more popular in Tamil Nadu? My fellow Bihari MS Dhoni, who makes win Chennai Super King every time, or Prashant Kishore? सॉरी प्रशांत किशोर जी, क्या मतलब? हीरो. You wanted to be hero. You have turned out to be hero. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்க. சரி அண்ணே, என்ன இல்ல போகும்போது அந்த பொண்ணு வீட்டு வழியா தானே போவீங்க? ஆமா. இல்ல போகும்போது அவசரத்துல ஜாக்கெட்ட மறந்துட்டு போயிடுச்சு, கொடுத்துட்டீங்கன்னா 10 வருஷமா ஒரு லிங்க். இவ அடிக்கடி அங்க போயிட்டு போயிட்டு வருவா. 10 வருஷம் லிங்க் அடிக்கடி எங்க அக்கா போயிட்டு வருவாளா? அட நாளப்பயல. எப்பவாச்சுண்ணா எப்பயாச்சும் இருக்க கூடாது. எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல. புரியலையே. இந்த பொண்ணு இருக்கா? இருக்க இருக்கா? இது இருக்கு, ஆனா இல்ல. உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. உன்னை சேர்த்தான். வெளியில மக்கள் காரி துப்புனா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கு பழக்கம் தான். கார்னர் பண்ணாதீங்க, இவங்க வந்து டார்கெட் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், எதுவுமே பண்ணாதீங்க. நீங்க மட்டும் பண்ணக்கூடாது, மத்தவங்கள்ட்ட சொல்லணும். இதை நீங்க இதை அட்வைஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, டிப்ஸா எடுத்தாலும் சரி. These are my private parts, private parts, private parts. These are my private parts. Nobody should see them. Nobody should touch them. உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே வெற்றி தலைவர் அவர்கள் வருகிறார். கொட்ட பொண்ணு போட்ட கொடியந்தான் வாராம் பாரு. 41 பேரை கொண்ட நடிகன் தான் வாராம் பாரு. அணில் குஞ்சு பசங்கள் எல்லாம் ஆட்டம் தான் போடும் பாரு. அத்தனை பெத்தாலியத்தான் அரக்கத்தான் போறான் பாரு. பைசு மத்து டிஎம்கே மேல நீயும். பைசு மத்து டிஎம்கே மேல நீயும். பைய சுமத்தி விட்டு ஓடிவிடும் ஓடியிடும், ஓடிவிடு காடியிடும். யாரு ஓடுனது? யாரு ஓடுனது? யாரு ஓடுனது? நான் தான். என்ன Big joke, big joke. It's a joke. Big joke. யாரு ஓடுனது? வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க. யாரு ஓடுனது? யாரு ஓடுனாங்கன்னு தெரியலையா? இருங்க. வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க. யாரு போனே வராம காதுல வச்சுட்டு ஓடி போனா ஓடுகாலியா? சரி 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 சரி, வரலாறுலாம் கிழிக்கிறது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் கேக்குற 5 கேள்விக்கு கிழிச்சிட்டு அப்புறம் நீங்க வரலாறு கிழிக்கலாம், சரியா? பட்ட 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரம் படுமோ தெரியும்டா உங்களுக்கு.
தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேக்குறேன், 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரம் படுமோ தெரியும்டா உங்களுக்கு? யாருக்கிட்ட? டேய், நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க அண்ணன் ஒருத்தவங்க மோதி பாடுறான். டேய் வாடா இங்க. போட குறா. டேய், நீ ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தா வேற எங்க அண்ணன் வந்து மோதி பாடுறா பாப்போம். அட்ரஸ் சொல்றேன். டேய், என்னடா பெரிய அட்ரஸ்? தற்குறி விஜய் கலகம், பனையூர், சென்னை. ஓ, நம்ம ஏரியா தான். அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க. கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? அழக்கூடாது. நீ ஏன் அழுற? நீ தாதாடா, டான், கேங் லீடர். கட்டிலேயே கலவரம் தெரியுதே ராஜா. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரம் படுமோ தெரியும்டா உங்களுக்கு? இந்த பாரு, என்ன ரவுடி தரமா பேசிக்கிட்டு இருக்க? ரவுடிதாயா, இல்லாட்டா தொழில் பண்ண முடியுமா? யாருக்கிட்ட? 30 நாள் அண்ணன் அமைதியா இருக்காருன்னு பாத்துட்டு இருக்கீங்களா? ஒரு நிமிஷமா பேசினே. ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா? பெரிய ரவுடி எழுத்து நிப்பாங்க. அந்த படத்துல மணிரத்னம் சார் எழுதிருப்பாரு, இளைஞர் புரட்சி. அந்த புரட்சி தான் 26ல உருவாகிட்டு இருக்கு. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு டேய், உங்ககிட்ட அப்பயே சொல்லிருக்கேன், முறைக்காத. எனக்கு சிரிப்பு வருது. உயிரே உயிரே, தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. அது யாருங்க அந்த 2 பேரு? அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க, சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே